அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்லப்பா, அதில் டெஸ்ட்டு 17ல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அறிவிச்சிருக்காங்கப்பா. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2025. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச பனிப்பாறைகள் தினம் எப்போது கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 சர்வதேச பனிப்பாறைகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 2025 நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் இப்போ தான்ப்பா ஃபஸ்ட்டு நிதிவள குறியீடு அப்படிங்கிற ஒன்றை வெளியிடுறாங்க. அதில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான். இதில் தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்வெளியில் எந்த விதைகளை முளைக்க வைத்து சாதனை படைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி விதை. அதை தான் விண்வெளியில் முளைக்க வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. அது 4 நாட்களில் 2 இலை விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம 2030-35 நம்ம ஸ்பேஸில் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம்லப்பா, அதை சார்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். டீப்சிக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலி உருவாக்கியுள்ள நாடு எது அப்படிங்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி அப்படின்னா அந்த ஏஐ சம்மந்தமாக நம்ம கூகுளில் போட்ட உடனே இப்போ ஏஐ அப்படின்னு ஒன்று சொல்லி வருதுலப்பா, அதை ஆன்சர் சொல்லுதில்ல, அதே மாதிரி தான் இந்த டீப்சிக் அப்படிங்கிறது. அதை சீனா தான் அதை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய உறுப்பு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்துருக்கு. பிரிக்ஸ் 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அதோட புதிய உறுப்பினராக நைஜீரியா சேர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். சுத்தமான காற்று உடைய நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த தமிழக மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் சுத்தமான காற்று உடைய நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியாவில். டெல்லி மாசடைந்த நகரங்களில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரபோவோ சுபியாந்தோ அவங்க எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா நாட்டோட அதிபர் தான். குடியரசு தின விழாவோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க பாரதம் அப்படிங்கிறது தான். இதில் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா, நம்ம நடத்தியிருக்கோம். இது டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீஃபான வீடியோ அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் தான் பொது சிவில் சட்டத்தை முதலில் நிறைவேற்றியது. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 44 தான் இந்த பொது சிவில் சட்டம் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2024 ஆண்டுக்கான தியான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2025 ஆண்டு சீர்திருத்த ஆண்டா அறிவித்துள்ள அமைச்சகம் எது அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம் தான் சீர்திருத்த ஆண்டா இந்த 2025 அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன் அவர்கள் தான் 11வது தலைவராக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவின் ஸ்பெடெக்ஸ் இரட்டை விண்கலங்கள் எந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா PSLV 60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்கலத்தில் செலுத்தினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நாக்மார்க் 2 அப்படிங்கிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரானில் தான் இந்த நாக்மார்க் 2 அப்படிங்கிற பீரங்கியை பரிசோதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான்ப்பா. பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் எப்போது திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம் தான் திருக்குறள் வாரமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்க போகிறாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதாம்பிகா பால் அவங்க தலைமையில் தான் இந்த வக்ஃபு சட்டத்திருத்தத்துக்கான மசோதாவை ஆய்வு செய்கிறதுக்கான மசோதாவுக்கு வந்து அவங்க தான் தலைமை பொறுப்பில் இருந்திருந்தாங்க. 14 கோரிக்கைகள் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே மத்திய அரசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மசோதாவை சட்டமாக்கிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS வாசிர் அப்படிங்கிறது தான் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025க்கு புலவர் மு. படிக்கராமு அவங்களுக்கு தான் வந்து இந்த திருவள்ளுவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரிஃப் முகமது கான் அவங்க தான் பீகார் மாநிலத்தோட புதிய ஆளுநராக வந்து பதவியேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சிஜியான் 25 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தான் இந்த சிஜியான் 25 செயற்கைக்கோளை விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 26 பேருக்கு தான் 2023க்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்தில் இருக்குன்னா, 80வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. முதல் இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த மாநிலத்தில் கப்பர் தால் கடற்கரைகள் உலகளாவிய நீலக்கொடி அப்படிங்கிற சான்றிதழை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் இருக்க இந்த கப்பர் தால் 2 இடம்ப்பா. கப்பருங்கிறது ஒரு இடம், தால் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த 2 கடற்கரை பகுதிகள் வந்து உலகளாவிய நீலக்கொடி சான்றிதழை பெறுது. நெக்ஸ்ட்டு அயலக தமிழர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 தான் அயலக தமிழர் தினமாக வந்து கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் தான் தனியார் செமிகண்டக்டர் ஆலை வந்து அமைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கு ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கு திறக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் தான் வந்து கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் வந்து திறக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகையின் முதல் இடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா தான்ப்பா. ஏன்னா சீனா வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் வரைக்கும் ஒரு மக்கள் தொகை வந்து குறைஞ்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து மக்கள் தொகையில் முதல் நாடாக வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். கோகோ உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் இந்த கோகோ உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது ஆடவர் அணி பெண்கள் அணி 2 பேருமே வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்கப்பா. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கோகோ உலகக்கோப்பை வந்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஜனவரி 2025 நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, 6.36 கோடி பேர் தான் நம்ம தமிழகத்தில் இருக்க மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் HMPV வைரஸ் எந்த நாட்டில் இருந்து பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவிலேருந்து தான் இந்த HMPV வைரஸ் வந்து பரவுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வந்து எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 113 பேருக்கு தான் வந்து இந்த பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு வந்து யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பெயர் தான் வந்து இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையத்துக்கு வந்து திருவள்ளுவர் பெயர் சூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்டர் 19 மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வந்து அந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அந்தமான் நிகோபர் கீழ்கண்ட எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? அதாவது அந்தமான் நிகோபர் தீவில் இருக்க எந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகோபர் தேங்காய், அந்தமான் கரேன் மஸ்லி ரைஸ், நிகோபர் மேட் அனைத்துக்கும் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. மொத்தம் அந்தமான் நிகோபர் 2 சேர்ந்து 7 பொருள்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருப்பாங்கப்பா. இப்படி ஒரே நேரத்தில் 7 பொருளுக்கு புவிசார் குறியீடு வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த
டெஸ்ட் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது மட்டும்தான்ப்பா இதில் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு நடத்தி கொடுத்துட்டோம். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை படிக்க சொல்லி உங்களுக்கு பிடிஎஃப்மே வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துட்டோம். அதனால் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும், கொஸ்டின்னா என்ன ஆன்சர்னா என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா? தேங்க்யூ.